வணக்கம் மக்களே. நம்ம புதுசாக ஒரு ரோமர் வாங்கியிருக்கோம் மக்களே. இது கலர் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறனால எடுத்திருக்கோம். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சப்ஜாலே அப்படி லைட்டாக ஒரு சாக்லேட் கலர் மாதிரி. இதை நம்ம லாஃப்ட்டுக்கு தான் நம்ம எடுத்துருக்குறோம். பட் நம்ம இப்போ எட்டு வந்தது யாருன்னா, நம்ம ஆப்போசிட் வீட்டு அண்ணன் தான் எட்டு வந்தாங்க திருப்பூரில் இருந்து. ஈரோட்டில் ஒருத்தவங்க சேல்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ திருப்பூருக்கு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் மக்களே. பாருங்கள் புறா எப்படி இருக்குது அப்படிங்கிறத. புறா நல்லா சூப்பர் புறா. பட் என்ன செம களைச்சல் இருக்குது. அதாவது காட்டு மாடனுக்கே டஃப் கொடுப்பான் போல், அந்தளவுக்கு களைச்சல் இருக்குது. கையில் பிடிச்சாலே தெரித்து தான் ஓடுறான். ஸோ கூட்டில் பார்த்தோம் அந்த பாக்ஸில் எச்செல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ புறாவுக்கு எந்த சீக்கும் இருக்க வாய்ப்பு இல்லை. புறாவை இப்போ ஓரளவுக்கு நல்ல ஆக்டிவாக தான் இருக்கேன் நம்ம வீட்டில். ஸோ நம்ம கூட்டிலே விட்டுட்டோம். பாருங்கள் ஐ சைன்லாம் எப்படி இருக்குன்னு. லைட்டாக அந்த ரெட் அண்ட் ஒயிட்டு. ஸோ நமக்கு ஐ சைனு விங்ஸ் பேட்டர்னை பற்றி அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. பட் புறா பார்க்க நல்லா இருந்துச்சு. நம்ம அந்த கலருக்காண்டி எடுத்தோம். ஒரு ரிங்கு போட்டிருந்தாங்க மக்களே, கட் ரிங்கு. என்னென்னா ஏஎஸ்கே அப்படிங்கிற ஒரு லாஃப்ட்லேருந்து வளர்க்குறாங்க போல். ஸோ கட்ரிங் தான். அதுவும் அந்த புறா கலருக்கு ஓரளவுக்கு நல்லா மேட்சாகவே இருந்துச்சு. பாருங்கள் புறா எப்படி இருக்குன்னு. நம்ம ஒயிட்டு கூவிச்சு இது மேலுன்னு தான் சொல்லி எடுத்தோம். பார்த்தா லைட்டாக மஸ்தாகுது. அதுக்கு முன்னால் ஒரு 1 மந்த் பேக் சேம் புறாவை ஃபீமேல்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம கேட்டிருந்தோம், ப்ரோ அது கூவுது ப்ரோ, ஃபீமேல் இல்லை மேலு தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு எதாக இருந்தால் என்ன, நமக்கு கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்தோம். ஸோ பாருங்கள் புறா எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இது ஃபீமேலாக இருந்துச்சா பிரச்சனை இல்லை, நம்ம மேல் எங்கே இருந்தாலும் புறக்கி எடுத்துடலாம். பட் இது மேல் அப்படின்னா அதுக்கு ஃபீமேல் கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஃபீமேல் பார்த்து எடுக்க எவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மேலாக ஃபீமேலாங்கிறது ஒரு 2-3 டேஸில் தெரிஞ்சிடும். இது போக நம்ம இன்னொரு ரோமர் எடுத்துருக்குறோம். அதை நம்ம அடுத்ததில் பார்க்கலாம் மக்களே. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.